ரைட். நாம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம், கடைசியாக ஒப்பந்தங்களின் பகுப்பு சம்பந்தமாக பார்த்திருந்தோம். ரைட். இன்றைக்கு நாம பார்க்க போற விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, கொடைமுனை ஒப்பந்தம் ஒன்று இன்றியமையாததாக காணப்பட வேண்டும் என்றால் அதுக்கு காணப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? கொடைமுனை. கொடைமுனை வேண்டா என்ன? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்ப என்கிட்ட ஒரு போன் ஒன்று இருக்கு. 1,00,000 பெறுமதியான மொபைல் போன் ஒன்று இருக்கு. அந்த மொபைல் போனை உங்களை பார்த்து சொல்றேன், என்னிடம் காணப்படுகின்ற மொபைல் போனின் பெறுமதி 1,00,000. நான் இதனை விற்பனை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். என்னுடைய மொபைல் போனை நீங்கள் கொள்வனவு செய்கின்றீர்களா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்க. அப்ப என்ன? நான் உங்கள்ட்ட என்ன செய்யறேன்? ஒரு கோரிக்கையை முன்வைக்க, ஒரு வாக்குறுதியை முன்வைக்க. அதுதான் என்ன? கொடைமுனை. நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மொபைல் போனை நான் 1,00,000 ரூபாய் பெறுமதிக்கு வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்றீங்க. அதுதான் என்ன? ஏற்பு என்று சொல்றேன். இப்ப கொடைமுனை வேண்டா என்னங்கிறத சட்டத்துல சொல்லப்பட்ட விடயத்தை வச்சு என்ன செய்யும் நாம பார்ப்போம். இப்ப கொடைமுனைவு என்றால் என்ன? குறித்த ஒரு செயலை நோக்கி தெளிவாக முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான வாக்குறுதி தான் என்ன கொடைமுனைவுன்னு சொல்லும். குறித்த ஒரு தரப்பினரை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற, அதாவது குறித்த ஒரு நபர்களே அல்லது தரப்பினர்களே அல்லது ஒரு பல குழுக்களை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி தான் என்ன கொடைமுனைவாக காணப்படும். இந்த சட்டத்தை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னு சொன்னா, சட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் என்ன முக்கியமான வசனங்கள். நீதிமன்றத்தை பொறுத்தளவில் இதுல சொல்லப்படுறது என்ன? நிச்சயமானதாக இருக்க வேண்டும், தெளிவானதாக இருக்க வேண்டும் சொல்லப்படுது. அப்ப நீதிமன்றத்துக்கு வழக்குகள் போகும். வழக்குகள் போனால் முதலாவது நீதிபதி அவர்கள் என்னத்தை பார்ப்பாங்க? ஒரு ஒப்பந்தம் இருந்ததா என்று கேட்பாங்க. ஆம், ஒப்பந்தம் இருந்தது என்று சொன்னால் அந்த ஒப்பந்தம் சட்ட ரீதியாக செல்லுபடியானதா என்று பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுக்கு முதலாவது அவங்க பயன்படுத்துற கருவிதான் என்ன? கொடைமுனையும் ஏற்பும். அப்ப கொடைமுனை வேண்டா என்ன? குறித்த ஒரு செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி தான் கொடைமுனைவாகும். ரைட். இது சம்பந்தமா நாம் இதை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று, ஒரு உதாரணமான கேஸ் ஒன்றை பார்ப்போம். ரைட். இப்ப இது எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க, குதிரை ரேஸ் சம்பந்தமாக பார்த்திருக்கிறீங்க. குதிரை ஓட்ட பந்தயம். அதுல என்ன செய்வாங்க? இந்த குதிரை வரும் ஃபர்ஸ்டா வரும், இந்த குதிரை செகண்டா வரும், இந்த குதிரை தேர்டா வரும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நபர்களும் இந்த ஒவ்வொரு குதிரையின் மீது என்ன செய்வாங்க? பந்தயம் வைப்பாங்க. ரைட். இதோட சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் தான் நாம என்ன செய்ய போறோம்? நாம பார்க்க போறோம். இந்த கேஸ்ல பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா கந்தினி வர்சஸ் லைன்ங்கிற கேஸ். இது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு நபர் இருக்கார், கந்தினிங்கிற நபர் இருக்காருன்னு சொன்னா, அவர் ஒரு குதிரை ஒன்று வச்சிருக்காரு. அவர் ஒரு குதிரை வச்சிருக்காரு, குதிரை ரேஸ்ல ஒரு குதிரை ஒன்று வச்சிருக்காரு. அப்ப இவர் குதிரை ரேஸுக்கு போயிருந்த டைம்ல அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வாரார். இந்த லைன்ங்கிற ஒரு ஆள் வாரார், லைன்ங்கிற ஒரு நபர் வாரார். அப்ப ரெண்டு பேரும் கழிச்சிட்டு இருக்காங்க. கழிச்சிட்டு இருக்க லைன்ங்கிற நபர் சொல்றாரு, அந்த குதிரை ஓனர்ட்ட சொல்றாரு, உங்களுடைய குதிரை இந்த குதிரை ரேஸ்ல முதலாவதாக வந்தால், உங்களின் குதிரை இந்த குதிரை ரேஸ்ல முதலாவதாக வந்தால் நான் என்ன செய்வேன்? இந்த குதிரைக்குரிய பணத்தையும் தருவேன், அதற்கு மேலதிகமாகவும் என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு பணம் தருவேன் என்று சொல்லி சொல்றேன். அப்ப எனக்கு இந்த குதிரையை நீங்க தர வேண்டும் என்று சொல்லி, அப்ப அவரும் என்ன சொல்றாரு, அந்த நபரும், ஓகே, என்னுடைய குதிரை முதலாவதாக வந்தால் நான் என்ன செய்வேன்? நான் இதற்குரிய நான் எக்ஸெப்ட் பண்றேன், நீங்க சொன்ன விஷயத்தை நான் என்ன செய்யறேன்? ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி சொல்லிட்டார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அன்றைய நாள் துரதிர்ஷ்டவசமாக அந்த குதிரை என்ன செஞ்சுது? வெற்றி அடைந்து விட்டது. அந்த குதிரை வந்துச்சு, நம்பர் ஒன்னா வந்துச்சு. அப்ப உடனே லைன் வந்து கேட்காரு கந்தினிட்ட, நீங்க சொன்னதானே குதிரை தாரேன்னு சொல்லி குதிரையை தாங்க, இந்தாங்க காசு. யாராவது நம்பர் ஒன்னா வந்த குதிரையை இவங்க விற்பனை செய்வாங்களா? அது பல மில்லியன் ரூபாய்க்கு, பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படக்கூடிய குதிரை. அவர் சொன்னாரு, இல்ல, நான் இந்த குதிரையை விற்பனை செய்ய மாட்டேன். ஏன் விற்பனை செய்ய மாட்டீங்க? நான் உடனடியாக நான் என்ன செய்ய போறேன்? நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போறேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? லைன்ங்கிற நபர் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனார். நீதிமன்றம் முதலாவதாக அவர்கிட்ட கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னு சொன்னா, ரெண்டு பேருக்கும் இடையே ஒப்பந்தம் இருந்ததா என்று சொன்ன உடனே அந்த குதிரை ஓனர் இருக்காரு தானே, அவர் லோயர் சொன்னாரு, ஒப்பந்தம் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். மற்ற நபர் ஓனர் என்ன சொன்னாரு? மற்ற நபர் லோயர் அவர் ஒப்பந்தம் ஒன்று இருந்தது என்று சொன்னார்.
அப்ப ஒப்பந்தம் என்று எப்படி இருந்தேன்னு சொல்றீங்கன்னு நீதிபதி கேட்டார். கொடைமுனைவு வேறு வச்சிருக்கார். என்ன கொடைமுனைவு முன்வைத்தார்? உங்களுடைய குதிரை இந்த ரேஸ்ல முதலாவதாக வந்தால் நான் இந்த குதிரையை நீங்க எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கொடைமுனையை முன்வைத்தேன். அவரும் அதுக்கு ஓம் என்று சொன்னார், ஆம் என்று சொன்னார். உடனே நீதிபதி சொன்னாரு, ரைட், அங்கே ஒப்பந்தம் இல்லை என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்று சொன்னா, கொடைமுனைவு என்கிறது ஒரு குறித்த ஒரு செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி தான் கொடைமுனை. நிச்சயம்ங்கிறது சரியா இருக்கும். என்னட்ட உள்ள மொபைல் போனை விற்பனை செய்ய போகின்றேன், வாங்குறீங்களா என்று கேட்கிறது. ஒருவேளை நான் விற்பனை செய்வேன், ஒருவேளை நான் விற்பனை செய்ய மாட்டேன் என்கிற எண்ணத்திலேயே நான் சொல்றேன் இல்லை. என்ன, நான் விற்க போறேன், என்னட்ட மொபைல் போன் கையில் இருக்கு. ஆனா இந்த குதிரை ரேஸ்ல என்ன நடந்துச்சு? ஒருவேளை நம்ம வண்ணாக வந்தால் எனக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றுதானே நீங்க கொடைமுனை முன் வச்சிருக்கிறீங்க. ஆகவே இது நிச்சயமான வாக்குறுதி அல்ல, இது தெளிவான ஒரு வாக்குறுதி அல்ல. ஆகவே என்ன, இங்கே கொடைமுனைவு இல்லை, இங்கே கொடைமுனைவு இல்லை. ஆகவே கொடைமுனைவு இல்லாட்டி ஒப்பந்தம் இல்லை, இவர் அவர குதிரையை உங்களுக்கு தர மாட்டார். என்ன செஞ்சிச்சு? நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு. இதுதான் என்ன, கந்தினி வர்சஸ் லைன்ங்கிற வழக்கு. அப்ப கொடைமுனைவுங்கிறது என்ன, நிச்சயமானதாக இருக்க வேண்டும், தெளிவானதாகவும் இருக்கும். ரைட்? இப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே கொடைமுனைவு என்னன்னு சொல்லி வரைவிலக்கணத்தை வச்சு விளங்கிவார். அடுத்தது, கொடைமுனைவுக்கு இருக்க வேண்டிய அடுத்த பண்பு என்ன என்று சொன்னா, அந்த கொடைமுனைவானது தரப்பினர்களை கட்டுப்படுத்தும் எண்ணத்தோட என்ன செய்யணும், அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது இந்த கொடைமுனைவை மீறினால் சட்டம் என்னை தண்டிக்கும் என்ற எண்ணம் ஒன்று என்ன செய்யணும், ரெண்டு பேர்டையும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்ன, அதற்கு பெயர் கொடைமுனைவு. இப்ப உதாரணம் ஒன்று சொல்லுவோமே, உதாரணமான கேஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த கேஸ் தான். இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, நீங்க WAT படிக்கிறீங்க. அப்ப WATல நீங்க 4 பாடத்திலையும் ஏ ரிசர்வ்ஸ் எடுத்தா உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், நான் இப்படி ஒரு பைக் கொண்டு வாங்கி தருவேன், இப்படி வடிவான ஒரு சூப்பர் பைக் கொண்டு என்ன செய்வோம், ஒரு பைக் கொண்டு வாங்கி தருவேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு உங்களோட அம்மா சொல்றான், அது உங்களோட அப்பா சொல்றாரு. அப்ப நீங்களும் என்ன செய்றீங்க, ரைட், அப்ப நமக்கு ஒரு பைக் கொண்டு கிடைக்க போகுது, நமக்கு ஒரு பைக் கொண்டு கிடைக்க போகுது, நம்ம என்ன செய்வோம், நம்ம நல்லா படிப்போம். நீங்க என்ன செய்றீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா ரிசர்ச் ஒன்று எடுக்கிறீங்க. ரிசர்ச் எடுத்துட்டு நீங்க அம்மாட்ட போய் கேட்குறீங்க, திஸ் இஸ் இந்த இருக்கு, என்ன ரிசர்ச் இந்த இருக்கு, ஆனா பைக் எங்கே, ரிசர்ச் இந்த இருக்கு, பைக் எங்கே. அப்ப உடனே அம்மா சொல்றா, அது நீங்க படிச்சு நல்லா பாஸ் பண்ணணும்னு நான் சொன்னதே தவிர நான் என்ன செய்யல, கட்டாயம் பைக் வாங்கி தருவேன்னு என்ன செய்யல, இப்படி ஒரு எண்ணத்துல நான் சொல்லல. இல்ல இல்ல, எனக்கு பைக் தரத்தான் வேண்டும், தராவிட்டால் நீதிமன்றத்துக்கு போவேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. இலங்கையில் என்ன சொன்னா சண்டை பிடிச்சு போட்டு விட்டுருவாங்க. இங்கிலாந்துகள்ல என்ன, இங்கிலாந்து போனது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அப்படி இல்லை. தந்தைக்கும் தாய்க்கும் அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. அப்போ உடனடியாக என்ன செய்யப்படுது, நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. நீதிபதி கேட்டார் என்ன, ரெண்டு பேருக்கும் இடையே ஒப்பந்தம் இருந்ததான்னு சொல்லி. ஆம், ஒப்பந்தம் இருந்ததுன்னு சொல்றான். ஒப்பந்தம் இருந்தா கொடைமுனை இருந்ததான்னு கேட்காரு. கொடைமுனை இருந்தது, என்ன கொடைமுனைன்னு கேட்காரு. பரீட்சையில் சித்தி அடைந்தால் நான் மோட்டார் பைக் வாங்கி தருவேன், கட்டாயம் நீங்க பாஸ் பண்ணணும் சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்ப அம்மா சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன் அந்த கோரிக்கையை, ஆகவே என்ன செய்யணும், எனக்கு பைக் வாங்கி தரும். அப்ப நீதிபதி சொன்னாரு, கொடைமுனைவுங்கிறது என்ன, குறித்த ஒரு செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி தான் கொடைமுனை. ஆனா என்ன, அது சட்ட ரீதியாக ரெண்டு தரப்பினரையும் என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கும் அந்த கொடைமுனை மேற்கொள்ள போகும்போது சட்ட ரீதியாக என்னை கட்டுப்படுத்தும்ங்கிற எண்ணம் இருக்கும். பாஸ் பண்ணாட்டி அம்மா வழக்கு போடுவா, அப்படி இல்லாட்டி பாஸ் அம்மா பைக் வாங்கி தராட்டி நான் வழக்கு போடுவேன், இவங்க மகள் வழக்கு போடுவாங்க, ரெண்டு ஒரு பயம் இருக்கும், அந்த எண்ணம் இருக்கும். இந்த எண்ணம் உங்களோட கொடைமுனைவு செய்யும் போது இருந்திருக்குமா என்று நீதிபதி கேட்க. அங்க என்ன உண்மையா, அவ்வாறான எண்ணம் ஒன்று என்ன அங்கே இல்லை. அப்படி இல்லாதால நீதிபதி என்ன செஞ்சாரு, இது வலிதான கொடைமுனைவு அல்ல, சட்ட ரீதியான கொடைமுனைவு அல்ல என்ன செஞ்சாங்க, நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ரைட், அதைத்தான் இந்த இருக்கிற விஷயத்துல சொல்றோம், கொடைமுனைவுக்கான 2வது ரூல்ஸ் அது.
நிச்சயமான தெளிவான வாக்குறுதியாக காணப்பட வேண்டும்ங்கிறது முதலாவது விஷயம். அடுத்தது என்ன? தரப்பினர்களை கட்டுப்படுத்தும் எண்ணத்தோடு என்ன செய்யணும்? அந்த கொடைமுனைவு மேற்கொள்ளப்பட்டிருத்தல் வேண்டும். Right. அடுத்து கொடைமுனைவானது மூன்றாவது கண்டிஷன். கொடைமுனைவு அது கொடைமுனைவு செய்யப்பட்டவருக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னரே உயிர்ப்பாகும். அப்ப இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் கிட்டத்தட்ட என்ன, இது ஒரு ஒன் சைட் லவ் போடுது. இப்ப ஒன் லவ்ன்னு சொல்லுவாங்க தானே, ஆணும் பெண்ணும் காதலிக்கிறேன்னு சொல்லி. ஒருவர் மனதுக்குள்ள மட்டும் வச்சிருந்தார் என்று சொன்ன அவரோட காதல் அது மற்ற தரப்பினருக்கு விளங்குமா? இல்லை. மனதுக்குள்ளே இறுதி வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் வைத்திருந்தோட அப்படியே மரணிச்சு போறது. என்ன செய்யணும்? அதை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தினா தான் ரெண்டு நபர்களுக்கும் என்ன செய்யப்படும்? ரெண்டு நபர்களுக்கும் இடையே உள்ள உறவு என்ன செய்யும்? அதே டெவலப் ஆகும். இப்ப கொடைமுனையும் இந்த விஷயத்தை போல. இப்ப நான் என்ன மனதுக்குள்ள வச்சிருக்கேன், இந்த போனை நான் என்ன செய்யணும்? இவர்கிட்ட இருந்து வாங்கணும். நான் என்ன செய்யறேன்? இந்த மொபைல் போனை ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்க வேண்டும் என்ற மனதுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த நபர்கிட்ட என்ன செய்யல, சொல்லல. இல்ல நான் இந்த மொபைல் போனை நான் உங்களுக்கு விற்க போகின்றேன் என்று சொல்லி மனதுக்குள்ளேயே வச்சுக்கொள்றேன். அதாவது அது குறித்த ஒரு நபர்கிட்ட என்ன செய்யறல, அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறார். அதாவது இங்க பாருங்க, கொடைமுனைவானது கொடைமுனையப்பட்டது என தெரியாமல் மற்ற தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இங்கு எங்கு பலிதான ஒப்பந்தம் உருவாகும். ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாகிறது என்று சொன்னா சட்ட ரீதியான ஒரு கொடைமுனைவு இருக்கும், சட்ட ரீதியான ஒரு ஏற்பொண்டு இருக்கும். கொடைமுனை ஒன்று இல்லாமலுக்கு என்ன செய்யலாரு, ஒரு நபர் ஏற்பு செய்ய முடியாது. கொடைமுனை ஒன்று இல்லாமலுக்கு ஒரு நபர் ஏற்பு செய்ய முடியாது. உதாரணமாக நான் என்னட்ட ஒரு மொபைல் போன் வச்சிருக்கேன், 1,00,000 ரூபாய் பெறுமதியான மொபைல் போன். நான் யாருக்குமே சொல்லல இந்த மொபைல் போனை விற்பனை செய்ய போறேன். ஆனா ஒரு நண்பர் வாராரு, வந்து கேட்காரு எனக்கு இந்த மொபைல் போனை தாங்கன்னு கேட்க. அப்ப ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒப்பந்தம் உருவாகுமானா ஒப்பந்தம் என்ன செய்யப்படாது, உருவாகாது. ஒரு கொடைமுனைவுங்கிறது ஒரு நபர் மற்ற நபருக்கு என்ன செய்யணும், அதை தெரிவித்ததுக்கு பின்னர் தான் என்ன அது உயிரோட்டம் உள்ளதாக மாறும். ரைட். இது சம்பந்தமா நம்ம கேசுகளையும் என்ன செய்வோம், அடுத்தடுத்த பாடங்களை நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அது எப்படி தெரிவிக்கிறதுக்கு பிறகுதான் உயிர்ப்பாகும் என்று சொல்லி உங்களுக்கு விளக்கும். ரைட். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போன பிள்ளைகள், ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டை நான் என்ன செய்ய போறேன், விற்பனை செய்யறதுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருக்கு. ஆனா விற்க போறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது மக்களுக்கு சொல்றதுக்கு முதலே, கொடைமுனைவு செய்யறதுக்கு முதலே ஒரு நபர் 10,000 ரூபாய் காசு தந்து ஓடி இந்த வீட்டை தாங்க என்று கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கேன். பிறகு நான் என்ன செய்யறேன், பிறகு என்ன முடிவை மாத்திக்கொள்றேன், வீட்டை விற்பனை செய்யறேன். பிறகு அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு நபரோட கேள்வி போறாரு, இவர் விற்கிறேன்னு சொல்லிதான் என்ன ஏற்கனவே அவர் மனதில் எண்ணம் இருந்தா நீங்க விற்பனை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுங்கன்னு சொல்றேன். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அவர் மனதிலே வச்சிட்டு இருந்தது வேறொரு ஆளுக்கு சொன்னதை எல்லாம் நீங்க என்ன செய்யலாரு, உங்களுக்கு முன்வைக்கப்பட்ட கொடைமுனைவு நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு அந்த நபர் வீட்டை விற்பனை செய்கின்றேன் என்று உங்களை பார்த்து சொல்லியிருந்தால் மாத்திருந்தான் என்ன அது உயிர்ப்பா. அவர் சொல்லாம மனதுக்குள்ளே வச்சிட்டு இருந்தது என்ன, அது உயிர்ப்பாகாது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்போ மூன்று ரூல்ஸ். நமக்கு கொடைமுனை ஒன்று இருக்கணும் என்று சொன்னா கட்டாயம் அங்க மூன்று கண்டிஷன் இருக்கும். அந்த மூன்று கண்டிஷனையும் பாடமாக்கினீங்க சரி, அது வரைவிலக்கணத்திலே வரும். கொடைமுனைவு என்ற என்ன, ஒரு நபரை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி. கொடைமுனைவு நிச்சயமானதா இருக்கணும், தெளிவானதா இருக்கணும். குதிரை ரேஸ் என்ன செய்யணும், நமக்கு ஞாபகம் வந்துடும். ஒருவேளை வென்றால் காசு தருவேன், தோற்றால் காசு தர மாட்டேன் என்கிறதுலாம் கொடைமுனைவு ஆகாது. அடுத்தது கொடைமுனைவானது என்ன, சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தும் என்கிற அந்த எண்ணம் ஒன்று என்ன செய்யணும், ரெண்டு பேருக்குமே இருக்கும். இல்லாவிட்டால் அது கொடைமுனைவு அல்ல. அம்மா மகளுக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்கிறது என்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளு. மூணாவது என்ன, ஒன் சைட் லவ். என்ன செய்யணும், கொடைமுனைவை தெரியப்படுத்தினால் மாத்திரம் தான் என்ன அது உயிர்ப்பாகும். அந்த காதலை இவர் தெரியப்படுத்தாம இருந்தாருன்னா அந்த காதல் உயிர்ப்பாகுமா? இல்லை. அதே போலதான். ரைட். ஆகவே இதான் என்ன கொடைமுனையோடு சம்பந்தப்பட்ட மூன்று என்ன கண்டிஷன். அடுத்து நான் பார்க்க போற விஷயம் தான் கொடைமுனைவை யாருக்கு மேற்கொள்ளணும். இப்ப கொடைமுனை, இப்ப நான் என்ன செய்யலாம், என்னிடம் ஒரு மொபைல் போன் இருக்கு. நான் என்ன செய்யலாம், கிளாஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி முன்வைக்கலாம்.
உதாரணமாக அமீரா இருக்காங்கன்னு சொன்னா மிஸ் அமீரா. மிஸ் அமீராக்கு என்ன செய்ய போறேன்? அமீராவை நோக்கி, அமீரா என்னுடைய மொபைல் போனை கொள்ளணும் செய்கின்றீர்களா என்று சொல்லி நான் அமீராவை நோக்கி முன்வைக்கிறேன். ஒரு குறித்த ஒரு நபரை நோக்கி முன்வைக்கிறேன். இண்டிவிஜுவல், ஒரு நபருக்கு மேற்கொள்ளும். அல்லது நான் என்ன செய்யலாம்? கிளாஸ்ல இருக்கக்கூடிய 14 பேருக்கும் என்ன செய்யலாம்? கிளாஸ்ல இருக்கக்கூடிய 50 பேருக்கும் என்ன செய்யலாம்? வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் என்ன செய்யலாம்? நான் கொடைமுனையை முன்வைக்கலாம். ஒரு குழுவுக்கு முன்வைக்க முடியும். இந்த கொடைமுனை என்ன செய்ய முடியும்? ஒரு குழுவுக்கு முன்வைக்கலாம். இந்த நபர் என்ன செய்யலாம்? ஒரு குழுவுக்கு முன்வைக்கலாம் கொடைமுனை. அல்லது என்ன செய்யலாம் என்று சொன்னா, கொடைமுனைவை நான் என்ன செய்யலாம்? மீடியா ஊடாக, சோசியல் மீடியா ஊடாக நான் என்ன செய்யலாம்? முழு உலகத்துக்கும் என்ன செய்ய முடியும்? நான் இந்த கொடைமுனையை முன்வைக்கலாம். இப்ப கொடைமுனைவினை யாருக்கு மேற்கொள்ளலாம்? ஒரு நபருக்கு மேற்கொள்ளலாம், ஒரு குழுவுக்கு மேற்கொள்ளலாம், முழு உலகத்திற்கும் என்ன செய்யலாம்? இந்த கொடைமுனைவினை மேற்கொள்ளலாம். ரைட்? ஆகவே இது சம்பந்தமான ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். கேஸ் ஸ்டடி ஒன்றை பார்ப்போம். ரைட். இந்த கேஸ் ஸ்டடியோட தரம் வாய்ஸ் பாருங்க. நான் சொல்றேன், கேஸ் ஸ்டடி சொல்றேன். இந்த கேஸ் ஸ்டடியோட பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனி. ஸ்மோக் போல் என்னன்னு சொன்னா இந்த இருக்கு தானே. இப்ப நீங்க தடுமல் காய்ச்சல் வந்தா நீங்க இன்ஹேலர் ஒன்று பாவிப்பீங்க தானே. அதை இன்ஹேலர் தான் இந்த ஸ்மோக் போல் சொல்றேன். ஒரு ஸ்மோக் கொண்டு வரும். அந்த இன்ஹேலரை குலுக்கி போட்டு பயன்படுத்தினீங்கன்னா ஒரு ஸ்மோக் கொண்டு வரும், புகமாய் கொண்டு வரும். அதை நீங்க அந்த மூக்கினோட சுவாசிச்சால் உங்களோட என்ன செய்யும்? காய்ச்சல் தடுமல் எல்லாம் போகும்ங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இன்ஹேலர் தானே. அதான் ஸ்மோக் போல்னு சொல்ற ஒரு பிராண்ட். ரைட். இந்த கேஸை பார்த்தீங்கன்னு சொன்னா கார்லில் வெர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனியோட கேஸ். இந்த வேர்சஸ் என்னச்சுன்னா அந்த எதிர்ன்னு சொல்றது. இந்த கார்லில்ங்கிற நபருக்கும் இந்த கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனி என்கிற ஒரு கம்பெனிக்கும் இடையிலே நடந்த ஒரு வழக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். வழக்குக்கு வரும். அப்ப என்னடா இதுல வழக்கு? இந்த கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனி இருக்குதானே, ஒரு கம்பெனி. அந்த டைம்ல இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் பரவிட்டு இருந்துச்சு. இன்ஃபுளுவன்சா காய்ச்சல். அந்த இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் பரவக்குள்ள நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? நிறைய வைத்தியங்கள், மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. அப்ப கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனி என்ன செஞ்சுன்னு சொன்னா இந்த ஸ்மோக் போல்ங்கிற ஒரு மருந்து ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு போட்டு அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்தாங்க. எங்களுடைய இந்த ஸ்மோக் போலினை நீங்கள் பயன்படுத்தினால், எங்களுடைய ஸ்மோக் போலினை நீங்கள் பயன்படுத்தினால் நாங்க என்ன செய்வோம்? நீங்க பயன்படுத்தி ஒரு தரம் பயன்படுத்துங்க, பிரச்சனை இல்லை. ஒரு தரம் பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன செய்யாது? மீண்டும் இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் வராது. மீண்டும் உங்களுக்கு இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் என்ன செய்யாது? உங்களுக்கு வராது. அந்த நெருப்பு காய்ச்சல் என்று சொல்லுவாங்களே, இன்ஃபுளுவன்சா, அதான் தடுமல் காய்ச்சல். இந்த காய்ச்சல் உங்களுக்கு திருப்பி வராது. அப்படி திருப்பி வந்தால் நாங்க என்ன செய்வோம்? 100 பவுண்ட் என்ன செய்வோம்? உங்களுக்கு நட்டஈடாக தருவோம். ரிவார்ட், நன்கொடையா, நன்கொடையில ரிவார்டாக தருவோம், பரிசாக தருவோம், நட்டஈடாக தருவோம். ஒரு தரம் அந்த மருந்தை பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு தரம் நீங்க அந்த பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா ஒரு தரத்தோட என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு அந்த காய்ச்சல் குணமாயிரும். மீண்டும் அந்த காய்ச்சல் ஏற்படாது. அப்படி மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டால் நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு 100 பவுண்ட் என்ன செய்வோம்? நாங்க காசாக தருவோம், ரிவார்டாக தருவோம். 100 பவுண்ட் பெரிய amount. அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி அட்வர்டைஸ்மெண்ட், பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், மத்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க என்ன சொன்னா, நீங்க ரிவார்டை பத்தி பயப்படவானா, என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம்? 1000 பவுண்ட் என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். நீங்க 2வது தரம் காய்ச்சல் வந்தா உடனே வாங்க, உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தான். அப்ப கார்னில்ங்கிற நபர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த இன்ஃபுளுன்ஸான காய்ச்சல் தான். இந்த காய்ச்சல், தடுமல், இருமலோட சம்பந்தப்பட்டிருக்கு. இதுக்கான இவ கார்லில் இல்ல, இவர் வயது போன ஒரு பெண்மணி. இருமல், காய்ச்சல், தடுமல், தலையிடி, தலை சுத்து எல்லாமே இருக்கு அந்த இன்ஃபுளுன்ஸா வந்து. அப்ப கார்லில் என்ன செஞ்சான்னு சொன்னது, கடைக்கு போய் இன்ஃபுளுன்சா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு, டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணது. டாக்டர் ஸ்மோக் போல வாங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கடைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கா? ஸ்மோக் போல் அதை வாங்கிட்டான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பயன்படுத்தினதுக்கு பிறகு, பார்த்ததுக்கு பிறகு பயன்படுத்தி கொஞ்ச நாளையால அவருக்கு மீண்டும் என்ன செஞ்சுட்டு இன்ஃபுளுன்சா காய்ச்சல் வந்துச்சு. திருப்பி டாக்டர்கிட்ட போய் என்ன செஞ்சா? திருப்பி மருந்தெல்லாம் எல்லாம் செஞ்சு காய்ச்சலுக்குரிய என்ன காய்ச்சலுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு
அவன் என்ன செய்யறா? நேரடியாக குணமாயின உடனே எங்க வாரா? 100 பவுன் காசு எடுக்கணும். ஸ்மோக் போல் கம்பெனிக்கு வாரா. ஸ்மோக் போல் கம்பெனிக்கு வந்து என்ன சொல்றா? எனக்கு இப்படி தடுமல் காய்ச்சல் எல்லாம் இருந்தேன், நான் உங்களோட ஸ்மோக் போல் பயன்படுத்தினேன், இப்ப காய்ச்சல் ஓகே. ஆனா 2வது தடவை திருப்பி வந்து நான் திருப்பி டாக்டர்கிட்ட போயிருக்கேன், இந்த இருக்கு எவிடன்ஸ். டாக்டர்கிட்ட போனது, ஸ்மோக் போல பயன்படுத்தினது, மீண்டும் காய்ச்சல் வந்தது, மீண்டும் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தது, எல்லா பில்லையும் சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணி போட்டு பில்லை தந்துட்டேன், காசை தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு செய்யணும். அவங்க சொல்றாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்மோக் போல் கம்பெனி சொல்லு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க உங்களுக்கு செஞ்சிருந்தா தானே, உங்களோட வீட்டை தட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தா தானே உங்களுக்கும் எனக்கும் ஒப்பந்தம் இருக்கும். இது நாங்க வேறொரு ஆளுக்கு செஞ்சது, நீங்க அதை பார்த்திருக்க கூடாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க இது வேறொரு ஆளுக்கு செஞ்சது, உங்களுக்கு செய்யல. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒப்பந்தமும் இல்லை. ஒப்பந்தம் இருந்தா தானே நாங்க 100 பவுன் தருவோம். நாங்க தர மாட்டோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றோம். அப்ப உடனடியாக கார்லில் என்ன செய்யறான்னு சொன்னா, நீதிமன்றத்துக்கு போற. நீதிமன்றத்துக்கு போய் அவ வழக்கு தாக்கல் செய்ய. வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே நீதிபதி வந்து கேட்காரு, கொடைமுனைவு இருந்ததா? அப்ப சொல்றாங்க, கொடைமுனைவு என்பது ஒரு செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி தான் கொடைமுனைவு. ஓகே, நிச்சயமான தெளிவானது, தரப்பினரை கட்டுப்படுத்தும் எண்ணத்தோட மேற்கொள்ளப்பட்டிருக்கு, தரப்பினரிடம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஸ்மோக் போல் கம்பெனியோட லோயர் சொல்றாரு, இது நாங்க கார்லிலுக்கு மேற்கொண்ட கொடைமுனைவு அல்ல, இது வேற ஆட்களுக்கு மேற்கொண்டது. அப்ப நீதிபதி உடனே சொல்றாரு, சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்ன, கொடைமுனைவினை ஒரு நபருக்கு மேற்கொள்ள முடியும், ஒரு குழுவிற்கு மேற்கொள்ள முடியும், முழு உலகத்திற்கும் என்ன செய்யப்பட முடியும், மேற்கொள்ள முடியும். ஆகவே ஸ்மோக் போல் கம்பெனி என்ன செஞ்சிருக்கு, இந்த கொடைமுனைவை கார்லிலுக்கு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, முழு உலகத்துக்கும் நோக்கி என்ன செஞ்சிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஊடாக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இருக்கு, பரிசுடன் கூடிய விளம்பரத்தின் ஊடாக என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க விளம்பரப்படுத்திருக்காங்க. பரிசுடன் கூடிய விளம்பரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விளம்பரமும் கொடைமுனைவு இல்ல பிள்ளை, பரிசுடன் கூடிய விளம்பரத்தோட என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க கொடைமுனைவு செஞ்சிருக்காங்க. ஆகவே இது சட்ட ரீதியான கொடைமுனைவு. முழு உலகத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட கொடைமுனைவு இருக்குதானே, இது சட்ட ரீதியான கொடைமுனைவு. இந்த கொடைமுனைவை யாரும் என்ன செய்ய முடியும், ஏற்பு செய்ய முடியும். கார்லிலும் ஏற்பு செய்யலாம், கார்லில ஃப்ரெண்ட் யாரும் ஏற்பு செய்யலாம், வேற டாக்டர்மார் ஏற்பு செய்யலாம், யாரும் ஏற்பு செய்யலாம். அந்த ஸ்மோக் போல வாங்கி அவங்க பயன்படுத்துறதுதானே அவங்க செய்யற ஏற்பாக கருதப்படும் நீதிமன்றம் சொல்லிச்சு. இப்ப இது நடந்த ஸ்டோரியை சொல்லிருக்கு. சமரி என்ன சொன்னா, கம்பெனி என்ன செஞ்சிருக்கு, இன்ஃபுளுன்சா காய்ச்சலுக்கு மருந்தை கண்டுபிடிச்சு ஒரு தரம் பாவிங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னொரு தரம் காய்ச்சல் வராது. இன்னொரு தரம் காய்ச்சல் வந்தால் 100 பவுன் தருவோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட், பரிசுடன் கூடிய விளம்பரம். அப்ப கார்லில் என்ன செய்யறா, பயன்படுத்துறா முதலாவது தரம், திருப்பி காய்ச்சல் வந்துட்டு நட்ட விடு காய்ச்சல். நீதிமன்றத்துக்கு போன வழக்குல என்ன சொல்றாங்க, பரிசுடன் கூடிய விளம்பரம் ஒரு கொடைமுனைவு தான், அதே நேரம் கொடைமுனைவை கட்டாயம் ஒரு நபருக்கு தான் மேற்கொள்ளணும் இல்லை, ஒரு குழுவுக்கு மேற்கொள்ளலாம், முழு உலகத்துக்கு மேற்கொள்ளலாம். அப்ப நீங்க விளம்பரம் ஊடாக நீங்க மேற்கொள்ற கொடைமுனைவு இருக்குதானே, அது எதற்குரிய கொடைமுனைவு, இது முழு உலகத்துக்கு மேற்கொள்ளக்கூடிய கொடைமுனைவு. இந்த முழு உலகத்துக்கு மேற்கொள்ற கொடைமுனைவு என்ன செய்யலாம், இந்த ஸ்மோக் போல யார் இதை அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததுக்கு பிறகு பயன்படுத்துறாங்களோ அவங்க ஏற்பு செய்து விட்டார்கள் என்ன. ஆகவே உங்களுக்கும் கம்பெனிக்கும் இடையே ஒப்பந்தம் இருக்கி, ஆகவே கம்பெனி 100 பவுன் என்ன செய்யணும், கார்லிலுக்கு நட்ட வீடாக வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்ப இதுதான் என்ன, கார்லில் வர்சஸ் கார்போடிக் ஸ்மோக் போல் கம்பெனி கேஸ், ரைட். இதான் அந்த டைம்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட், 2 3 அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இது ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட், இது ஒரு வகையான அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்த விஷயம், வினாக்களுக்கு வழங்கப்பட்ட தகவலோ அவை பற்றிய மறுமொழிகளோ கொடைமுனைவு ஆகாது. இப்போ ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்காரு, இப்ப உங்கள்ட்ட வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களோட வீட்டை ஒரு ஆள் தட்டி உங்களை வெளியே வாரீங்க, நீங்க வந்ததுக்கு பிறகு உங்களோட வீடு எவ்வளவு பெறுமதி இருக்கு, உங்களோட வீடு எவ்வளவு பெறுமதி, அல்லது இந்த வீட்டை விற்கிறேன்னு சொன்னா எவ்வளவுக்கு விற்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க, எந்த அமௌண்ட் எவ்வளவு சும்மா கேட்காருடா. நீங்க சொல்றீங்க என்னுடைய வீடு ஒரு 5 லட்சம் பணம், உங்களோட வீடு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் போகும்,
நீங்க சும்மா சொல்றீங்க மேபி ஒரு 20 லட்சத்துக்கு விற்கிறேன்னு சொன்னா விற்கிறேன், ஆனா இப்ப விற்கிற ஐடியா இல்லை. நீங்க சொல்றீங்க தகவலை மட்டும். அவர் உங்கள்ட்ட கேள்வி கேட்காரு, இந்த வீட்டின் பெறுமதி எவ்வளவுன்னு கேட்காரு. நீங்க சொல்றீங்க 20 லட்சம் மட்டும் சொல்றீங்க. கேட்டு போட்டு போயிட்டேன். அடுத்த என்ன செய்யறாருன்னு சொன்னா 20 லட்சம் ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நிக்காரு. நீங்க நேத்து சொன்னீங்க தானே உங்களோட வீடு 20 லட்சம், வீட்டை தாங்க, வீட்டை எனக்கு தாங்க கேட்காரு. நீங்க சொல்றீங்க என்ன, நான் வீடை விற்கிற ஐடியா இல்லை, நீங்க எவ்வளவு பெறுமதி என்று கேட்டீங்க, அதுக்கு நான் சொன்னேன், அவ்வளவு. இப்ப நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனா நீதிபதி என்ன சொல்வாரு, ஒரு கேள்விக்கு வழங்கப்பட்ட பதில் அல்லது அந்த கேள்விக்கு வழங்கப்பட்ட மறுமொழிகள் என்கிறது என்ன, கொடைமுனைவு அல்ல, கொடைமுனைவு அல்ல என்று சொல்லி தீர்ப்பளிச்சாங்க. விளங்குதா? அடுத்து, ஒரு செயல்களை செய்வதற்கான வெளிப்படுத்தல் கொடைமுனைவு ஆகாது. ஒரு செயல்களை செய்வதற்கான வெளிப்படுத்தல் கொடைமுனைவு ஆகாது. இப்போ இது உதாரணமா ஒரு கேஸ் ஊடாக பார்ப்போம். இப்ப எல்லாரும் ஏல விற்பனை சம்பந்தமாக பார்த்திருக்கிறீங்க. ஏல விற்பனை, ஏல விற்பனை என்ன, ஒரு பொருட்கள், நிறைய பொருட்கள் இருக்கும். இந்த பொருட்கள விலையை சொல்லுவாங்க. ஒரு ஆள் மணி வச்சிருப்பார், பெல்லோண்டு வச்சிருப்பார், ஒக்ஷன் என்று சொல்லுவாங்க. ஒரு தரம் 50,000, 2 தரம் 50,000, 3 தரம் 50,000. அப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, ஏல விற்பனைக்கான ஒரு விலையை சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, ஏல விற்பனை, நான் நினைக்கிறேன் பிக்சர் இருக்கு நினைக்கிறேன். இந்த ஏல விற்பனை இப்படி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செய்வாங்க, கையை உயர்த்தி உயர்த்தி இந்த பிக்சருக்கான பெறுமதி என்ன செய்யறது, விற்கிறது. அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருது, இத்தனையாம் திகதி இந்த இடத்துல ஏல விற்பனை நடைபெறும், விரும்புவர்கள் என்ன செய்யுங்க, வந்து கலந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து போட்டு, உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து ஒரு ஆள் இலங்கைக்கு வார, இந்தியாவில இருந்து ஒரு நபர் இலங்கைக்கு வார, இந்தியாவில இருந்து ஒரு நபர் இலங்கைக்கு வார, வந்து சரியா அந்த அந்த ஏல விற்பனை நடக்கிற இடத்தை வந்து பார்க்கறாரு. அங்க ஒரு நோட்டீஸ் ஒட்டிருக்கு, இன்று ஏல விற்பனை நடைபெறாது, மீண்டும் மறுதிகதி என்ன செய்யப்படும், மீண்டும் அறிவிக்கப்படும் என்று போட்டிருக்கு. இப்ப உடனே என்ன செய்யறாருன்னா வழக்கு போடுறாரு. எப்படி வழக்கு போடுறாரு, இவங்கட ஏல விற்பனை அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்து போட்டுதான் வெளிநாட்டுல இருந்து பிளைட் புக் பண்ணி 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி கோவிட் இன்ஜெக்ஷன் எல்லாம் நான் இன்ஜெக்ட் பண்ணி 3 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருந்து ஓட்டு இந்த இடத்துக்கு வந்து இங்க வந்து பார்க்க ஏல விற்பனை இல்லை என்று சொல்றாங்க. ஆகவே என்ன, எனக்கு நட்ட இடுதாங்க. அப்ப உடனடியா நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, கொடைமுனைவு ஓகே, இங்க பாரு, அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சிருக்காரு. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் என்ன, கொடைமுனைவு ஆக, பரிசுடன் கூடிய விளம்பரம் தான் கொடைமுனைவு. என்ன கேஸின் படி, கார்லில் வர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் போல் கம்பெனி கேஸின் படி, பரிசு தொகையை குறிப்பிட்டு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தால் அதுதான் கொடைமுனை. சாதாரணமாக வர அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் என்ன, அது கொடைமுனைவு அல்ல. அது கொடைமுனைவுக்கான என்ன, ஒரு அழைப்பிதழ். நம்ம படிக்க போறோம் கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ், அது பேரம் பேசுவதற்கான அழைப்பிதழ்னு சொல்லுவோம். அது கொடைமுனைவுக்கான ஒரு அழைப்பிதழ், ஒரு இன்விடேஷன், ஒரு திருமணத்துக்கு வர வெட்டிங் கார்டு மாதிரி தான், திருமணத்துக்கான அழைப்பிதழ் மாதிரி தான். நீங்க வெளிநாட்டுல இருந்து என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க அந்த ஏல விற்பனை நடக்கிற இடத்துக்கு வந்தீங்களே, அதை நாங்க என்ன செய்யலாரு, கொடைமுனைவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உங்களோட வாரவங்களோட விருப்பம், அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்க வரலாம், வராமலும் போகலாம், அதை நாங்க என்ன செய்யலாது, கொடைமுனைவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்ன, அந்த விளம்பரம்ங்கிறதையும் கொடைமுனைவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வெளிநாட்டுல இருந்து அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நீங்க நாட்டுக்கு வந்ததையும் என்ன ஏற்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கொடைமுனைவும் இல்லை, ஏற்பும் இல்லை, ரெண்டுமே என்ன, ரெண்டுமே இல்லாவிட்டால் ஒப்பந்தம் என்ன, சட்ட ரீதியானதா, சட்ட ரீதியாற்றது வரிதான ஒப்பந்தம், அது வெற்று ஒப்பந்தம், ஒப்பந்தமே இல்லை. ஆகவே என்ன, நீதிமன்றம் என்ன செய்யாது, யாரையுமே தண்டிக்காது, யாரிடமும் நட்டத்தை செய்யாது, நட்டு பெற்றுக் கொடுக்காது. ரைட். அப்ப இந்த கேஸை தானே அதுல சொல்றாங்க. ஹாரிஸ் வர்சஸ் நிக்கல்சன் எனும் வழக்கில் ஏல விற்பனையாளர் தளபாடங்களை விற்பனை செய்வதற்காக வெளிநாட்டில் இருந்து விளம்பரப்படுத்தினார். தரகர் ஒருவர் தளபாடங்களை வாங்குவதற்கு வெளிநாட்டில் இருந்து வருகின்றார். பின்னர் அத்தளபாடங்களை விற்பனைக்கு விடப்படாது ஏல விற்பனையாளர் கைமிட்கப்பட்டதாக அறிகின்றார். நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அத்தரகர் நேர விரயத்திற்கும் செலவிற்குமான நட்டஈட்டை கோருகின்றார்.
நீதிமன்றமானது ஒரு செயலை செய்வதற்கான எண்ணம் கொடைமுனைவாகாது எனவும் இங்கு ஒப்பந்தம் உருவாகி இருக்கவில்லை எனவும் என்ன செஞ்சு தீர்ப்பளிச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறதும் கொடைமுனைவு இல்லை. நீங்க அந்த ஏலத்துக்கு நீங்க வாரத்துக்கு ஒரு எண்ணம் ஒன்று வச்சிருந்தீங்களே, அல்லது நாட்டுக்கு நீங்க பிளைட்ல வந்தீங்களே, அதுவும் என்ன கொடைமுனைவு அல்ல. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ரைட். அப்ப இதுதான் என்ன கொடைமுனைவு ஒன்றுக்கான 5 நிபந்தனைகள் முக்கியமாக படிச்சிருக்கு. ரைட். 5 விடயங்களை என்ன செய்யணும், மனதுல பதிச்சிடும். நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கேஸ் என்ன, கந்தினி வர்சஸ் லைன், அந்த குதிரை ரேஸ். கார்லில் வர்சஸ் காபோலி, அம்மாக்கும் மகளுக்கும் இடையேயான எக்ஸாம் கேஸ். அடுத்தது என்ன, இப்படி குறித்த செயலை செய்வதற்கான வெளிநாட்டிலிருந்து வாரது. இதெல்லாம் என்ன கொடைமுனைவாகாது. இது பாத்திரம். அடுத்து அடுத்து நான் பார்க்க போற விஷயம் தான் பேரம் பேசுவதற்கான அழைப்பு. இது இன்விடேஷன் டு ஆஃபர். இதை இன்விடேஷன் டு ஆஃபர் என்று சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பெயர் கொடைமுனைவுக்கான அழைப்பு. கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ் என்னன்னு சொன்னா, இது கொடைமுனைவு அல்ல. கொடைமுனைவுக்கு முன்னர் ஏற்படுத்தப்படுறதுதான் என்ன கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ் எனப்படும். அதாவது நீங்க ஒரு கொடைமுனை ஒன்றை செய்கிறீன்னு சொன்னா, அதற்கு முன்னரான ஒரு கலந்துரையாடல் தான் என்ன கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ் என்று சொல்லுவோம், அல்லது பேரம் பேசுவதற்கான அழைப்பிதழ் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க காகில் ஸ்கூல் சிட்டிக்கு போய் பார்த்திருப்பீங்க. ரைட். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று சொல்லி ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க அதை நம்பி என்ன செய்றீங்க, 2 பொருட்கள் எடுத்துக்கொண்டு போய் கெஷியர்ல வைக்கிறீங்க. கெஷியர்ல வச்ச உடனே அவர் 2க்கும் சேர்த்து பில் போடுறார். இப்ப நீங்க சொல்றீங்க ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று தானே போட்டிருக்கிறீங்க, அது கொடைமுனைவு தானே. அதை பார்த்துட்டு தானே நான் வந்திருக்கேன். ஆகவே அது கொடைமுனைவு. நான் அந்த பொருட்களை தெரிவு செஞ்ச உங்கள்கிட்ட கெஷியர்ல தந்தது ஏற்பு. ஆகவே நீங்க 2 பொருளையும் எனக்கு தரத்தான் வேணும், ஒன்றுக்கு தான் பில் போடணும், நீங்க சண்டை பிடிக்கிறீங்க. அப்ப காகல் சூழ்ச்சியில உள்ளார்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இல்ல அப்படி தரையில. அப்ப நீங்க வழக்கு போடுறீங்க. வழக்கு நீங்கள் தாக்கல் செய்தால் நீதிபதி என்ன சொல்லுவார் என்று சொன்னா, விளம்பரங்கள் இருக்குதானே, பரிசு அல்லாத விளம்பரங்கள் எல்லாம் கொடைமுனைவு அல்ல. பரிசு என்ன நான் சொன்னேன் தானே, அந்த 200 பவுன் 100 பவுன் எல்லாம் போட்டிருந்தாங்களே அட்வர்டைஸ்மெண்ட்ல, ரிவார்ட் போட்டிருப்பாங்களே, பரிசுடன் கூடிய விளம்பரம் தான் கொடைமுனைவே தவிர பரிசு இல்லாமல் மேற்கொள்ளப்படுற விளம்பரங்கள் என்ன கொடைமுனைவு அல்ல. அதெல்லாம் என்ன, நீங்க கொடைமுனைவு செய்யறதுக்கு எங்களை காகில் ஸ்கூல் சிட்டிக்கு வாங்க என்று சொல்லி விடுக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் என்று சொல்லி நீதிபதி சொன்னார். அப்ப இதுதான் என்ன பேரம் பேசுவதற்கான அழைப்பு சொல்லுவோம். அப்ப பின்வரும் விடயங்களை பார்த்து கொள்ளுங்க. இந்த விளம்பரம், டெண்டர் நோட்டீஸ். டெண்டர் நோட்டீஸ் என்ன, அந்த கேள்விப்பத்திர அறிவித்தல் என்று சொல்லுவோம். இப்ப கடைகளை எல்லாம் வாடகைக்கு விடுறதுக்கு அறிவிப்பாங்களே கவர்மெண்டால, இந்த இடம் டெண்டர் விடப்படுகின்றது, இந்த கேண்டீன் டெண்டர் விடப்படுகின்றது என்று சொல்லி பார்ப்போம் நம்ம அந்த விஷயங்கள். ஏல விற்பனைகள், அடுத்தது காகல் ஸ்கூல் சிட்டியில் இருக்கக்கூடிய பிரைஸ் லிஸ்டுகள், ஹோட்டல்ல இருக்கக்கூடிய பிரைஸ் லிஸ்டுகள், போக்குவரத்து சேவை, இதோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் என்ன என்று சொன்னா கொடைமுனைவு அல்ல. இதெல்லாம் என்ன கொடைமுனைவுக்கான அழைப்பு. அப்ப ஒவ்வொரு விஷயமா நாம என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம் என்னென்ன விடயங்கள் கொடைமுனைவு அல்ல, எதெல்லாம் என்ன கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ் என்கிறதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப முதலாவது நாம பார்க்க போறதுதான் விளம்பரம். நான் சொன்னேன் தானே, அதாவது நம்ம கார்லில் வர்சஸ் காபோலிக் ஸ்மோக் போல் கம்பெனியில பார்த்தோம், பரிசுடன் கூடிய விளம்பரம். ஒரு விளம்பரத்துக்கு ரிவார்ட்ஸ் இருந்தா, பரிசு தொகை ஒன்று இருந்தா அது கொடைமுனைவு. கொடைமுனை ஒரு நபருக்கு மேற்கொள்ளலாம், ஒரு குழுவுக்கு மேற்கொள்ளலாம், முழு உலகத்துக்கு என்ன செய்யலாம், மேற்கொள்ள முடியும். ஆனா பரிசு தொகை இல்லாமலுக்கு இப்படி மேற்கொள்வாங்களே விளம்பரம், வேக்கன் லேண்ட் ஃபார் சேல், 50% டிஸ்கவுண்ட், ஒன்று வாங்கினால் ஒன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இப்போ கேஎஃப்சில எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்களே இன்றைக்கு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்று சொல்லலாம் போடுவாங்களே, ஒரு வெனிஸ்டே போடுவாங்க, ஒரு மண்டே ஃபெஸ்டிவல்ஸ் அன்று போடுவாங்க. இதெல்லாம் என்ன கொடைமுனைவா, கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ் ஆகும். இந்த அழைப்பிதழுக்கான உதாரணத்தை பாருங்க.
ரைட். இப்போ ஒரு கேஸ் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில பறவைகள் இருக்கு. பிக்சர்ல இருக்கிற பறவைகளை பாருங்க. சில வகையான பறவைகள் இருக்கு. இந்த பறவைகளை நான் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம விற்பனை செய்யல. சில அரசாங்கத்தால பாதுகாக்கப்பட்டது, அந்த நாட்டால பாதுகாக்கப்பட்டு சில பறவைகள் இருக்கு. இந்த பறவைகளை எல்லாம் பப்ளிக்கா என்ன செய்யல, நாம கடைகள்ல விற்பனை செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு தடை செய்யப்பட்ட பறவை, நம்ம உதாரணமாக இப்ப மயிலன்னு எடுத்துக்கொள்வோமே, மயில் என்று இருக்குன்னு சொன்னா அந்த மயில் விற்பனைக்கு உண்டு. விரும்பியவர்கள் மயிலை கொள்வனவு செய்ய முடியும். விலை 500 ரூபாய். என்ன செஞ்சிருக்காரு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று காட்சிப்படுத்திருக்காரு. பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ நியூஸ் பேப்பர்லயோ போட்டிருக்காரு. இப்ப உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப பறவைகள் பாதுகாப்பு சட்டப்படி அவங்க இருப்பாங்களே, இந்த விலங்குகள் பறவைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த வன இலாகா அதிகாரிகள், அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்காங்க. அதை எப்படி மயிலை விற்பனை செய்யற, மயில் எப்படி விற்பனை செய்யற, குயில் எப்படி விற்பனை செய்யற, பாதுகாக்கப்பட்ட பறவை தானே, இதை விற்பனை செய்ய முடியாது. உடனடியாக என்ன செய்யறாங்க, உடனடியாக போய் வழக்கு தாக்கல் செய்யறாங்க நீதிமன்றத்தில். இவர் என்ன செய்யறாரு, இவர் இந்த மயில்களை எல்லாம் விற்பனை செஞ்சிருக்காரு, குடைமுனை ஏற்பு செஞ்சு ஆக்களுக்கு விற்பனை செஞ்சிருக்காரு, இவருக்கு தண்டனை வழங்குங்கன்னு சொல்லி. இப்ப நீதிமன்றம் முதலாவரை கூப்பிட்டு கேட்டுச்சு, நீங்க யாரோடையும் மயில் என்ன செஞ்சிருக்கிறீங்க, யாருக்கும் மயில் விற்பனை செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல. யாருக்கும் மயிலை விற்பனை செய்யறதுக்கு நீங்க ஒப்பந்தம் ஒன்று செஞ்சிருக்கீங்களா? இல்ல. ஆனா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் செய்துள்ளேன். அப்ப அவர் லோயர் வாதாடினார் எப்படி என்று சொன்னா, ஒரு விளம்பரம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்கிறது கொடைமுனைவு அல்ல. இதென்ன, கொடைமுனைவு செய்யறதுக்கான ஒரு அழைப்பிதழ், பேரம் பேசுவதற்கான ஒரு அழைப்பிதழ், நெகோசியேட் பண்றதுக்கான ஒரு அழைப்பிதழ். 50% வேக்கன் ஃபார் சேல் இப்படி எல்லாம் போடுவதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு விளம்பரம், பரிசு தொகை அல்லாத விளம்பரம். ஆகவே என்ன, இவர் என்ன செய்யல, எந்த நபருக்கும் கொடைமுனைவு செய்யவும் இல்லை, யார் அதை ஏற்பு செய்யவும் இல்லை. ஆகவே என்ன, இவர் குற்றமற்றவர். என்ன செஞ்சாங்க, நீதிமன்றம் இவரை ரிலீஸ் பண்ணினாங்க. சமரி என்ன சொன்னா, இந்த இருக்கு பாருங்க, விற்பனைக்கான விளம்பரம் கொடைமுனைவு அல்ல. ஆனால் என்ன, ஒரு பரிசு தொகையுடன் கூடிய விளம்பரம் என்ன, அது கொடைமுனைவு. அது எங்க பார்த்தோம், கார்லில் வர்சஸ் கார்போலிக் ஸ்மோக் பால் கம்பெனில பார்த்தோம். எல்லா விலையும் கொண்டு காகில்ஸ் ஃபுட் சிட்டியில பயன்படுத்தக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விலை போட்டிருப்பாங்களே தவிர பரிசு தொகை போடல, ரிவார்டு. அது கொடைமுனைவா இல்லை. ஆனால் இப்படி இந்த ரிவார்டு சொல்லி போடுறாங்க தானே, இந்த இருக்கு பாருங்க ரிவார்டு, இப்படி பரிசொண்டு வழங்குவோம், இப்படி நட்டஈடு தருவோம், அப்படி இல்லாட்டி இப்படி இந்த காணாமல் போன நாயை கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா இந்த நாய்க்கு என்ன செய்வோம், நாங்க இப்படி ஒரு அமௌண்ட் தருவோம் என்று சொல்லி நாம மேற்கொள்றதெல்லாம் இருக்குதானே. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பரிசுடன் கூடிய விளம்பரம். அதுக்கெல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் சட்ட ரீதியான கொடைமுனைவாகும். ரைட், சட்ட ரீதியான கொடைமுனை. நம்ம இதையும் படிப்போம், டீப்பா படிப்போம். Right. இப்ப ரெண்டாவது விஷயம் பார்க்க போறோம், டெண்டர் நோட்டீஸ். இப்ப நீங்க வெள்ளிக்கிழமையில தினகரன் பேப்பர் எடுத்து பாருங்க, கெசட் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு. விலை மனு கோரல், இப்படி டெண்டர் ரெண்டு போட்டிருப்பாங்க, இன்விடேஷன் ஃபார் பிட் போட்டிருப்பாங்க. இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களோட பாடசாலையில இல்லாட்டி பல்கலைக்கழகங்கள்ல இல்லாட்டி பாருங்க உங்களோட பிரதேச சபை ஏரியாவில் நகர சபை ஏரியாவில் மார்க்கெட்டுகள், பார்க்கிங்குகள், கேன்டீன்கள் எல்லாம் ஏலம் விடுவாங்க. ஏலம் நீங்க திரைப்படங்களையும் பார்த்திருப்பீங்க, ஏலம் விடுறது. எப்படி ஏலம் விடுவாங்க, விரும்பிய நபர்கள் என்ன செய்யலாம், நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த கேன்டீனை எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, எடுக்க போறீங்க என்று சொல்லி நீங்க சொல்லுங்க என்று ஏலம் விடுவாங்க. அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, இத்தனையாம் திகதி ஏல விற்பனை நடைபெறும், ஏலம் இல்லை டெண்டர். ஆக நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட விலை மனுக்களை எல்லாம் சமர்ப்பீங்க. இப்ப நீங்க வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு தனுஷ்ல. அது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுக்காக வேண்டி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா. தனுஷ் ஒரு கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணும், இன்னொரு லேடி ஒரு கம்பெனி என்ன செய்யும், டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணும். ரெண்டு பேர்ல யாரு குறைந்த விலையில டெண்டர் கோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த கட்டிடம் கட்டுறதுக்கான அந்த ஆர்டரை வழங்குவாங்க.
அதை வழங்குறதுக்காக வேண்டி மேற்கொள்ற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேரு தான் டெண்டர் நோட்டீஸ். அதாவது இன்விடேஷன் ஃபார் பிட், விலை மனு கோரல்னு சொல்லுவோம். உங்களோட நியூஸ் பேப்பர்ல பார்த்துருவீங்க. இப்படி ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா இது கொடைமுனைவா? இதுக்கு நாம அந்த இத்தனை பில்டிங்கை நான் 10 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தருவேன் நீங்க ஒரு பதில் போட்டா, நீங்க அவங்க மேற்கொண்டது கொடைமுனைவு, நீங்க செஞ்சது ஏற்பா? இல்ல. அவங்க போட்டது என்ன என்று சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, இது கொடைமுனைவிற்கான அழைப்பிதழ். என்ன, எல்லோரும் எங்களுடைய கட்டிடம் ஒன்று எங்களுக்கு கட்டப்பட போறோம், உங்களோட விலைகளை நீங்க என்ன செய்யுங்க, முன்வையுங்க, கொடைமுனைவுக்கு வாங்க என்று கூப்பிடுவதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ். நீங்க என்ன செய்யணும்? இந்த பில்டிங் நான் 10 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தருவேன், 20 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தருவேன், 50 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தருவேன். நீங்க என்ன செய்வீங்க? ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி சமர்ப்பிப்பீங்க. அவங்க தான் என்ன செய்யணும்? அந்த எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மையும் பார்த்து போட்டு அவங்களுக்கு யாருக்கு விருப்பமா இருக்கோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க ஏற்பை தெரிவிப்பார்கள். பேப்பர்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேரு கொடைமுனைவுக்கான அழைப்பு. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பி நீங்க அவங்களுக்கு சமர்ப்பிப்பீங்களே, அதுக்கு பேர் தான் கொடைமுனைவு. உங்களை அவங்க தெரிவு செஞ்சாங்க என்று சொன்னா அதுதான் என்ன, ஏற்பாக கருதப்படும். அதுதான் ஏற்பாக கருதப்படும். ரைட். ஆகவே கேள்வி பத்திரம் எல்லாம் என்ன, கொடைமுனைவு அல்ல, கொடைமுனைவுக்கான அழைப்பு. ரைட். அடுத்து ஏல விற்பனை. நான் சொன்ன கேஸ் தான், ஹாரிஸ் வர்சஸ் நிக்கர்சன் வழக்கு. ஏல விற்பனைக்கு என்ன செய்யறாங்க என்று சொன்னா, இந்த பாருங்க, இதுல வர விஷயத்தையும் சொல்றேன். இந்த வழக்கின்படியும் வரும், இதையும் பாருங்க. இந்த பெயிண்டிங்கின் விலை 10,000, உங்கள் ஏல விற்பனையை தொடங்கலாம் என்று சொல்லி இவர் சொல்லுவார். $10,000. அப்ப ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்க, இந்த கையை தூக்கி 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 என்ன செய்யறாங்க, அவங்களோட விலையை முன் வைப்பாங்க. அவர் சொல்றது இருக்குதானே, இந்த ஏல விற்பனைங்கிறது இது என்ன, இது கொடைமுனைவுக்கான அழைப்பு. இது நீங்க கையை தூக்கி முன்வைக்கிறீங்களே ஒவ்வொரு விலையும், அதுதான் கொடைமுனைவு. இந்த விலைக்கு வாங்குறதுக்கு நான் ரெடி என்று சொல்றீங்க. அவங்க இந்த விலை ஒரு தரம், 2 தரம், 3 தரம் என்று பெல் அடிப்பாங்களே, பெல் அடிச்சதுக்கு பிறகுதான் என்ன செய்யப்படும், உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கினை தருவோம், இந்த பொருளினை தருவோம் என்று சொல்றதுதான் ஏற்பு. ஆகவே ஏல விற்பனைங்கிறது என்ன பிள்ளைகள், ஏல விற்பனைக்கான விளம்பரம்ங்கிறதும் அதுவும் கொடைமுனைவு அல்ல, கொடைமுனைவுக்கான அழைப்பு. இதுதான் நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயம். காகிள்ஸ் ஃபுட் சிட்டி அல்லது சத்தோஸ், லங்கா சத்தோஸ். இதுல பாருங்க, நீங்க அடிக்கடி வர விஷயம், இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. இப்படி 20% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட், இப்படி என்னென்ன விலைக்கு நாங்க தருவோம்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. இப்ப கேரட் எல்லாம் பாருங்க, கேரட் 1 கிலோ 61 ரூபாய் போட்டிருக்காங்க. சாத்தியப்படுமா? விலை கூட அந்த டைம்ல கிட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கேரட் 1 கிலோ 500, 1000 ரூபாய், 2000 ரூபாய்க்கெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது என்ன, இது கொடைமுனைவு அல்ல. நாங்க இந்த விலைக்கு தருவோம் என்று சொல்லி சொல்றதல்ல, கொடைமுனைவு செய்யறதுக்கு வாங்க என்று சொல்றான். நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, இந்த ஃபுட் சிட்டிக்கு இந்த இருக்கு தானே, ஒரு கரத்தை ஒன்றை தள்ளிட்டு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு காட்டுன்னு சொல்லுவோம், இந்த காட்டை தள்ளிட்டு நீங்க என்ன செய்வீங்க, தள்ளிக்கொண்டு ஒரு ரோவா போவீங்க. அங்க போய் இந்த ஒவ்வொரு பொருட்களையும் நீங்க தெரிவு செய்றீங்க தானே, தெரிவு செய்து கெஷியர்ல கொண்டு போய் அந்த பொருட்களை ஒப்படைக்கிறீங்க தானே, அதுதான் கொடைமுனைவு. நீங்க பொருட்களை தெரிவு செய்வதுதான் கொடைமுனைவு. நீங்க தெரிவு செஞ்ச பொருளுக்கு அவங்க விலையை சொல்லி போட்டு உங்களிடம் இருந்து காசை வாங்கி எடுப்பாங்க தானே, அதுதான் என்ன, ஏற்பாக காணப்படும். ஆகவே அப்ப இந்த விளம்பரம் என்ன, இது கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ். நீங்க காகிள்ஸ் ஃபுட் சிட்டியில போய் பாக்குறீங்க, 1 கிலோகிராம் சீனி 100 ரூபாய்க்கு தருவோம்னு போட்டிருக்காங்க. உடனே டக்குனு போய் என்ன செய்றீங்க, ஒரு 200 கிலோகிராம் சீனி மூடையை தூக்கி உங்களோட காட்டுல தூக்கி போட்டுட்டு கெஷியருக்கு போறீங்க. கெஷியர் சொல்றாரு, இல்ல இல்ல அது தவறுதலா பிரிண்ட் பண்றதுக்கு 1 கிலோகிராம் சீனி 200 ரூபாய். இல்ல இல்ல, நீங்க கொடைமுனைவு செஞ்சிருக்கிறீங்க 100 ரூபாய்க்கு, எனக்கு 100 ரூபாய்க்கு தான் தர வேண்டும் என்று நீங்க ஆர்கியூ பண்றீங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. நீதிமன்றம் என்ன சொல்லுமெண்டா, அவங்க காட்சிப்படுத்தி இருக்கிற விலைப்பட்டியல் இருக்குதானே, அது கொடைமுனைவு அல்ல, அது என்ன, கொடைமுனைவிற்கான அழைப்பிதழ். ஆகவே என்ன,
இது ரெண்டு பேருக்கும் இடையே ஒப்பந்தம் உருவாகல. நீங்க என்ன செய்யலாது, நட்ட எடுப்பறையும் இல்லாது 200 கிலோகிராம் சீனி என்ன செய்யலாது, 100 ரூபா படி வாங்கவும் இல்லை, தீர்மானிப்பா. அப்ப இதை கொஞ்சம் பாருங்க. விற்பனை நிலையங்களில் உள்ள பொருள் மீதான விலைப்பட்டியல் விற்பனைக்கான அழைப்பிதழ் ஆகும். அப்பொருளை கேட்பதோ எடுப்பதோ அதுதான் என்ன, கொடைமுனை. இந்த இருக்கு, நீங்க நீங்க இந்த காட்டை தள்ளிட்டு போய் பொருட்களை தெரிவு செஞ்சு கெஷியர்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறீங்களே, அதுதான் கொடைமுனை. அந்த பொருளுக்கு கெஷியர் காசு எடுக்காங்க தானே, அதுதான் ஏற்பு. சரிதானே, ரைட். அப்ப இந்த கேஸ் ஒன்ல பாருங்க, ஃபிஷர் வர்சஸ் பெல் என்கிற வழக்கில். அப்ப இங்கிலாந்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில வகையான கத்திகள் இருக்குதானே, நைஃப்ஸ், கத்திகள் என்று சொல்லுவோம். இந்த சில வகையான கத்திகளை விற்பனை செய்யறது என்னன்னு சொன்னா தடை. ஆனா என்ன செஞ்சிருக்காங்க என்று சொன்னா, அந்த சில கத்திகள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கத்திகள் விற்பனைக்கு உண்டு. இப்ப கன் எல்லாம், இந்த கன் இந்த AK-47 அப்படி அப்படி யூசி கன் அப்படி என்ன செய்ய, ஒவ்வொரு கன் இருக்கு. அந்த ஒவ்வொரு கன் பிஸ்டோல் அப்படிலாம் பாத்தீங்கன்னா அந்த கன் எல்லாம் என்ன விற்பனைக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஒரு விலை ஒன்றை போட்டு என்ன செய்யறாரு, ஒரு ஆள் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு, ஒரு கத்தியையும் அப்படி அட்வர்டைஸ் பண்ணிருக்க. உடனே அந்த ரோடால போன போலீஸ் பார்த்தாங்க, என்ன கத்தியை விற்பனை செய்யறாரு, அட்வர்டைஸ் போட்டிருக்காரு. உடனே அவருக்கு வழக்கு போட்டான். இப்ப நீதிபதி கேட்டாரு, ஏதாவது ஒப்பந்தம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்களா, ஒப்பந்தம் இல்லை. இப்ப போலீஸ் சொன்னாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காரு, ஆகவே என்ன சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு விட்டார், விற்பனை செய்து விட்டார் என்று நாங்க போட்டிருக்க சொல்லி. இப்ப நீதிபதி சொன்னாரு, அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது என்ன, கொடைமுனைவு அல்ல. கொடைமுனைவுக்கான என்ன, அழைப்பிதழ். இந்த விலைப்பட்டியல்ங்கிறது கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ். ஆகவே என்ன, இவர் குற்றமற்றவர் என்று செஞ்சாங்க, தீர்ப்பளிச்சாங்க. அடுத்து நம்ம இறுதியான விஷயம் இதோட பார்த்து முடிப்போம், போக்குவரத்து சேவை. உங்களுக்கு தெரியும், இதுல பாருங்க, போக்குவரத்து சேவையில பாருங்க, நீங்க பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பஸ் வருது, அந்த பஸ் வந்து என்ன செய்யறாங்க, நிறுத்துறாங்க, ஹோல்ட்ல நிப்பாட்டுறாங்க. நீங்க அந்த பஸ்ல நீங்க என்ன செய்றீங்க, ஏறுறீங்க. பஸ்ல ஏறியதன் பின்னர் கண்டக்டர்ட்ட என்ன செய்றீங்க, நீங்க டிக்கெட் இந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லி டிக்கெட்டை காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்குறீங்க. இதுதான் நடக்கிற சம்பவம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, பஸ் வந்து நிக்கித்தானே, அவர் வந்து ஏறுங்க ஏறுங்க என்று சொல்றதுதான் கொடைமுனை, நம்ம ஏறுவதுதான் ஏற்பு. அப்ப ரெண்டு பேருக்கு முடிய ஒப்பந்தம் உருவாகிடும். அவர் எனி டைம் என்ன செய்யாது, பஸ்ஸை விட்டு இறங்க செல்ல முடியாது, இறங்குங்க என்று சொல்லலாது, நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லை, நம்மளோட பஸ் இருக்கு தானே, பஸ் வந்து நிப்பாட்டுறது என்ன என்று சொன்னா கொடைமுனைவு அல்ல. இந்த ஊருக்கு பஸ் போகுது, நீங்க விரும்பிய நபர்கள் என்ன செய்யுங்க, ஏறுங்க, இது கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ். நீங்க பஸ்ல நீங்க காலை வச்சு ஏறுறீங்க தானே, அதுதான் கொடைமுனைவு. டிக்கெட் இந்த டிக்கெட் எடுக்கிறாள் இருக்குதானே, கண்டக்டர், அவர்கிட்ட காசை கொடுத்து நீங்க டிக்கெட்டை வாங்குறீங்க தானே, அப்ப அவரு காசை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு டிக்கெட்டை தாராரு தானே, உங்களுக்கு அதுதான் ஏற்புன்னு சொல்லுவோம். ஏறுறது கொடைமுனைவு, காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்குறது தான் என்ன, ஏற்பு. ஆகவே போக்குவரத்து சேவையில் ஒரு காலமும் நீங்க என்ன செய்யலாது, இவர் இந்த பஸ்ஸை கொண்டு போய் ஹோல்டில் நிறுத்தினதாலதான் நான் ஏறினேன், ஆகவே அது கொடைமுனைவு, நான் ஏறியது ஏற்பண்ண என்ன செய்யலாது, நீங்க ஆகிய பண்ண முடியாது. சரிதானே, ஆகவே இதான் என்ன, கொடைமுனைவுக்கான அழைப்பு. இது அப்ப நல்லா விளங்கிக்கணும். இதோட கிளாஸ் முடிப்போம். கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ பாத்தீங்கன்னு சொன்னா பின்வரும் விடயங்கள் காணப்படுது: விளம்பரம், டெண்டர் நோட்டீஸ், ஏல விற்பனை, விலைப்பட்டியல், போக்குவரத்து சேவை. இதெல்லாம் என்ன, கொடைமுனைவு அல்ல, கொடைமுனைவுக்கான அழைப்பிதழ். ஆனால் பரிசுடன் கூடிய விளம்பரம் என்ன, பரிசுடன் கூடிய விளம்பரம் அது கொடைமுனைவு ஆகும். சரிதானே, ஆகவே இதுதான் என்ன, அவங்களோட பேசிக்கான கொடைமுனைவோட சம்பந்தப்பட்டதான ஒரு விடயம். ரைட். ஆகவே இப்படி என்ன செய்வோம், கொடைமுனைவு, ஏற்பு, பிரதி பயன் என்ன செய்வோம், ஒவ்வொரு விடயங்களுக்கும் நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு விடயங்களுக்கும் கேஸ் ஸ்டடிஸோட என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொரு விடயங்களையும் நாம் படிப்போம். ரைட். ஆகவே இதோட நாம் என்ன செய்வோம் பிள்ளைகள், கிளாஸை முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ வெரி மச். நம்மளோட அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், ஏற்புங்கிறது என்ன செய்வோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா. ரைட்.